ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படின்னா ஒரு கட்டையை வச்சு அதுக்கு முறையாக வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஓட விட போகிறாரு பாருங்களேன். நான் லைவாக இருந்து இப்போ டேரெக்டாக நாங்கள் எடுத்து அங்கே போய் அதனால் எடுத்தோம் இந்த வீடியோவை. இங்கே பாருங்களேன் எப்படி, ஏன்னா லூஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு ஓட விட்டாச்சு. இப்போ ஓட விட்டோன்னா சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாடலுக்கு சின்னதாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. வந்து சின்னதாக அந்த மார்க்கிங் வச்சு சரியாக இருக்கா அப்படின்னு விட்டு புள்ளி போட்டு அந்த கிராக் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க. செஞ்சோடனே பாருங்களேன், அதை நிப்பாட்டுறாங்க பாருங்கள். நிப்பாட்டினோடனே அந்த வரும்பு வந்துருச்சு பாருங்கள். மார்க் பண்ண ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி தானே கட் பண்ணுவாங்க. அந்த மார்க் பண்ணோடனே கஷ்டம் வந்து அடுத்தது ஒரு ஒளியை போட்டு அந்த சைஸுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அது சைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அது கடைசியில் நான் வரேன் பாருங்கள், அந்த கப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே மட்டமாக்குறாங்க பாருங்கள். ஆக்கிட்டு இது வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக நமக்கு கொஞ்சம் நார்மலாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் இருந்ததெல்லாம் பிடிச்சிட்டோம். இல்லை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். முக்கியம் பாருங்கள், இது எப்படி அருமையாக செய்கிறாங்கன்னா அதில் வந்து உங்கள் லைக்கு, ஷேர், லைக், கமாண்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ நீங்கள் போடுறது எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு வீடியோ சப்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க அப்புறம் வந்து இந்த கப்பு செய்கிற பற்றி எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மட்டமாக இதை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபினிஷிங் ஆகி இப்போ மார்க்கிங் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். பென்சிலை வச்சுக்கிட்டு சுற்றி மார்க் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த உளியை வச்சு அந்த மார்க் பண்ணாங்க பாருங்கள். அந்த சைஸுக்கு வந்து நமக்கு உளி அந்த கப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அளவு எடுத்து வெட்டுறாங்க பாருங்கள். அந்த கப்பு சைஸுக்கு அந்த டிசைன்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அழகாக அந்த டிசைன் பண்ணி அது எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்கள். அருமையாக செய்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் அந்த சைஸுக்கு கொண்டு வராங்க பாருங்கள். அருமையாக சைஸ் கொண்டு வருது. அதை பாருங்கள், நார்மலுக்கு வருது பாருங்கள். கீழே அடி கப்பு இருக்குது பார்த்தீங்களா, டீ கப்பு மாரி ரெடி பண்ணி கீழே உள்ளது வந்து அந்த கூஜா மாரி ரெடி பண்ணுறாங்க. கீழே அடிமட்டத்துக்கு தலை மாரி வச்சு அது நிற்கிற ஸ்டாண்டு மாரி நம்ம ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அந்த சைஸு மட்டத்துக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலேயே வந்து சைஸ் பண்ணுறாங்க. சைஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டத்துக்கு தேய்க்கிறாங்க பாருங்கள். உளி வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு பார்க்க உங்களுக்கு அந்த அழகுக்கு உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டு அந்த கப்புக்கு உள்ள சைஸ் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சைஸு வட்டை வர்ற வரைக்கும் அந்த தேய்ச்சி எடுக்கணும் மரத்தை. அப்போ தான் அந்த வாட்டத்துக்கு உள்ளது நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அந்த வாட்டத்துக்கு ரெடி பண்ணுறீங்க. கீழே விழுந்த அந்த வாய் வந்து உள்ளே வச்சு கேட்பாங்க. ஏன்னா அந்த கப்பு வர்றதுக்காக அது எடுத்தால் தான் அந்த கப்பு மாரி வரும். அது தண்ணி குடிக்கிற கப்பு மாரி, டீ குடிக்கிற கப்பு மாரி. அந்த காலத்தில் மரத்தில் டீ குடிப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி உள்ள கப்பை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அழகாக வந்து உள்ளே எடுத்து, ஆனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஒளி கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம மூஞ்சி முறைக்கு வரும். அது பார்த்து செய்யுங்க கரெக்டாக. எந்த கார்பரேட்டுக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. கார்பரேட்டை வந்து கரெக்டாக செய்ய சொல்லுங்கள் கார்பரேட்டரை. அந்த கார்பரேட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதால இப்போ நாங்கள் பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து கார்பரேட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் கார்பரேட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒளியை வந்து ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்லுங்கள். அந்த கப்பு வந்து எவ்வளோ மரத்தூள் எடுக்குது பாருங்கள். இப்போ பண்ணி எப்படி எடுக்குது பாருங்கள். அந்த சைஸு மெல்லிஸாக வர்ற வரைக்கும் நமக்கு அந்த மரத்தூளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த டீ கப்பு வந்து மெல்லிஸாக தானே இருக்குமா, அதேமாரி வந்து இப்போ கப்புக்கு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஒயினு இதெல்லாம் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த கப்பை வந்து ரெடி பண்ணி சின்னதாக ஆக்கிட்டாங்க பாருங்கள். வாய் வந்துருச்சு பாருங்கள். சைஸ் அந்த பக்குவத்துக்கு வருது பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு வந்தால் தான் நமக்கு அந்த கப்பு வந்து ஒயின் குடிக்கிற மாதிரி உள்ள கப்பு அது. பாருங்கள்.
அந்த கப்பு மாடலுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, அதை உள்ளே விட்டு எடுத்தாவது பாருங்கள். தூசி கீசெல்லாம் எடுத்துகிட்டு மட்டமாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ வந்து சைஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நம்ம கீழே தரைக்கு வந்து படிகிற மாதிரி உள்ள அந்த சைஸுக்கு கட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த வறுமை மாரி கீழே ஸ்டாண்டாக நிற்கிறதுக்காக அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணுறாங்க பாருங்கள். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக அந்த உளியை வச்சு கட் பண்ணுறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு அந்த ஒரு சைஸில் ஒரு சைஸு ஒரு கூஜா வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைஸை வச்சு கட் பண்ணுறாங்க. கூஜா வந்து நின்றா அப்படியே தரையில் நின்றா கரெக்டாக நிற்கிறதுக்காக அது ஒரு டிசைன் பண்ணி கட் பண்ணுறாங்க. அதை கட் பண்ணி அந்த நார்மலுக்கு கொண்டு வராங்க. சின்ன உளியை வச்சு இப்போ கட் பண்ண, ஏன்னா பெரிய உளியை வச்சு அந்த சைஸ் வராதுன்னு சொல்லிட்டு சின்ன உளியை வச்சு அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, பக்குவத்து வருது பாருங்கள், லைட்டாக வருது பாருங்கள். அந்த கப்பு உட்கார்ற அளவுக்கு கப்பு செய்கிறாங்க பாருங்கள், கீழே தரைக்கு வைக்கிற மாரி அந்த கப்பு வருது பாருங்கள். அப்படியே அந்த பக்குவத்துக்கு வருது இருந்துங்களா. பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். அங்கே பாருங்கள், பக்குவத்துக்கு நமக்கு அந்த சைஸ் ஷேப்புக்கு வருது பாருங்கள். அந்த ஷேப்புக்கு வருது. அதை மாதிரி வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஷேப்புக்கு வருது பாருங்கள். ஒன்றும் எப்படி அது சின்னதாக பெருசாக இருந்தது சின்னதாக்கி அந்த தட்டை மாரி செய்கிறதுக்கு வருது பாருங்கள். தெரியுதுங்களா, கூஜா மாரி வந்துச்சு பார்த்தீங்களா, இதான் வந்துருச்சு பாருங்கள் ஷேப்புக்கு. அந்த ஷேப்புக்கு வந்தோடனே என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி வந்து பெரிய உளியை போட்டு சின்ன உளியை எடுத்துகிட்டு பெரிய உளியை விட்டு இப்போ மட்டத்துக்கு அதை ரெடி பண்ணி அது உங்களுக்கு சைஸ் பண்ணி எடுத்து அது பாருங்கள். அந்த உளிக்கு கரெக்டாக அந்த சினும்பு வரும்பு வந்து சின்னதாக மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சின்னதாக ஆக்கிறது பக்குவத்துக்கு வருது பாருங்கள், கீழே தரையில் வைக்கிற மாதிரி. இப்போ நடுத்தர உளியை வச்சு அந்த வரும்பு அப்படியே ஒரு பொம்மைக்கு இடுப்பு வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி ஷோ பண்ணுறானு பாருங்கள். அதை ஷோஸ் பண்ணி அந்த பொம்மைக்கு உள்ள இடுப்பு வரும் பாருங்கள், அந்த மாதிரி செய்கிறாங்க பாருங்கள். அதை வளன்னு வைக்கிறாங்க பாருங்கள். அந்த வளவளப்பாக வச்சா தான் அது நமக்கு சரி. இது ஒரு பூஜை அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க பாருங்கள், மரத்தில் எல்லாத்தையும் டீ ஒயினு அப்படிங்கிற இடத்துல குடிக்கிற மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே தேய்க்கிறாங்க, பட்டசில் வச்சு எம்மரி சீட்டை வச்சு தேய்க்கிறாங்க பாருங்கள். தேய்ச்சி வச்சு உள்ளே உள்ள குப்பையெல்லாம் வந்து எடுத்து அது பாருங்கள். அந்த எம்மரி சீட்டை வச்சு தேய்க்கிறாங்க. ஏன்னா பாப்பா தான் பளவளப்பு கொடுக்குன்னு சொல்லி போட்டு எம்மரி சீட்டை வச்சு தேய்க்கிறாங்க. எவ்வளோ குப்பை வந்து பறக்குது பாருங்கள். உள்ளே உள்ள அந்த மரத்தூள் வச்சு ரெடி பண்ணி அந்த மரத்தூள் எடுத்தாது பாருங்கள். தேய்ச்சிட்டு சுத்தமாக வந்து தேய்ச்சி வளவளப்பாக அதுக்கு, ஏன்னா மேலே ஃபினிஷிங்காக அந்த பிஸ்ஸர்லாம் வந்து இருக்கும். அதில் அந்த பிஸ்ஸர்லாம் வெளியாக்கிறதுக்காக எமரி சீட்டை வச்சு தேய்க்கிறாங்க. எவ்வளோ குப்பையாக பறக்குது பாருங்கள், புகையாக. இப்போ வந்து அந்த வந்து ஷேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு அந்த ஓரங்கரும் எல்லாத்தையும் ஃபினிஷிங்காக தேய்ச்சி ஆகுது பாருங்கள். தேய்ச்சி ஆகுது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ எப்படி தேய்ச்சி ஆகுது பாருங்கள், அருமையாக தேய்ச்சி ஆகுது. உள்ள அந்த இது இருக்குது பாருங்கள், மெழுகு வச்சு தேய்ச்சோம்னா அந்த கப்புக்கு ஒரு அழகு வந்து கலர் கொடுத்த மாதிரி அழகு வருது பாருங்கள். வந்துடுச்சு பார்த்தீங்களா, கலருக்கு மெழுகு கொடுத்தோன்னே. அதுமாரி இது வந்து தென்னை நாரை வச்சு தேய்ச்சா இன்னும் ஃபினிஷிங் வரும்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் தென்னை துறையை வச்சு தேய்க்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக வருது பாருங்கள். இன்னும் கலரு அந்த தேய்ச்சி விட்டு அந்த ஃபினிஷிங் ஆக்குறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு இதுமாரி அவங்க செய்கிறது வீடியோ எடுக்கிறேன். இந்தமாரி நம்மளும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்து அவங்கள்ட்ட சொல்லணும், இந்தமாரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி.
நம்ம கேட்டால் செஞ்சு கொடுப்பாரு அவர். அவருக்கு எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். எப்படி இந்த ஒரு மரம் எப்படி வந்து ஃபினிஷிங் ஆக்கி ஒரு கப்பு செஞ்சுருக்காங்க பாருங்கள். கலராக மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக கலராக மாறிடுச்சு பாருங்கள். பெயிண்ட்டு கொடுத்தா மாரி அந்த மெழுகு தான் தடவுனாரு, அப்படியே கலர் கொடுத்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த தாரகத்துக்கு உள்ள மட்டத்துக்குள்ளே வைக்கிறோம்ல, அதை வந்து கீழே வந்து மட்டமாக வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுக்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டோம், சரி நான் செய்கிறது வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இந்த ஒரு அழகாக எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. இது வந்து ஒயின், அந்த காலத்தில் இதில் வந்து டீ போட்டு குடிப்பாங்க. எவ்வளோ மரத்தில் வந்து எவ்வளோ அருமையாக அது பார்க்கவே வந்து நமக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூச்செடி கூட வச்சு யூஸ் பண்ணி அதை பத்திரமா நம்ம வச்சுக்கலாம்ங்க. இதுதான் குடிக்கணும் கிடையாது. நம்ம ஒரு மேலே வந்து ஒரு கபோர்ட்லேயோ